ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். ஒரு ஸ்வீட் பார்த்துடலாமா? கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். டக்குன்னு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். கேரட்டை நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். கேரட்டை இந்த பார்த்துக்கோங்க, நல்லா க்ளீனாக ஃபைனாக துருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். அதில் இப்போ நம்ம துருவின கேரட்டை சேர்த்துடுறேன். இது எந்த கஷ்டமும் இல்லை, ஒரே செகண்டில் நம்ம பண்ணிடலாம். இப்போது ஒரு கிளாஸில் பால் வச்சுருக்கேன். அது காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இதில் வேக வைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஒரு கிளாஸ் பாலை இதில் ஊற்றிடுறோம். தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது அந்த பாலில். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்த பாலாக இருந்தாலும் காய்ச்சினீங்கனாலும் நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. இப்போ அந்த எடுத்த கிளாஸ்லேயே நான் 1.5 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பால் ஒரு கிளாஸ் எடுத்த கிளாஸ்லேயே நான் 1.5 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல், உங்களுக்கு 2ஆக போடணுனாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்வீட், ஏற்கனவே கேரட்டில் இனிப்பு இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது 1/2 கிலோ கேரட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசிலே அதிகம், 3 விசில் போதும். இந்த 3 விசிலே நல்லா சூப்பராக எல்லாம் இப்படி ட்ரை ஆயிரும். உங்களுக்கு அந்த தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. சர்க்கரையில் இருக்க தண்ணியும் அந்த பாலில் இருக்க கேரட்லேருந்தே தண்ணி விடும். இதே அது போதுமானது. இதுக்கு மேற்கொண்டு தண்ணி கிண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்றக்கூடாது. இதோ விசில் இதுவாகிடுச்சு. நான் இப்போ ப்ரெஷர் போனோடனே நான் இந்த விசில் எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே தண்ணி ஆட் பண்ணல. அந்த ஒரு கிளாஸ் பால், அதில் சர்க்கரை அதுலேயே வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அது ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக இதில் தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் இல்லைன்னா டால்டாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷனலு. ஆனால் நெய் போட்டிங்கன்னா நல்லா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா அந்த நெய் காஞ்ச உடனே நம்ம நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், அப்புறமா பூசணி விதை, அப்புறம் கிர்னி பழ விதை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல். நீங்கள் ஒரு முந்திரி மட்டும் போட்டாலே போதும். திராட்சை முந்திரி. ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஏலக்காய் பவுட்ரு எங்கள் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது, அதனால் நான் அதை ஆட் பண்ணுறது கம்மி பண்ணிட்டேன். ஆனால் அது போட்டால் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும். வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல் சேர்த்துக்கலாம். நான் அதில் ஏலக்காய் சேர்க்கலை. இப்போ நான் முந்திரி மட்டும் வறுத்துக்கிறேன். அந்த முந்திரியும் பாதாமையும் நெய்யில் வறுத்துக்கிறேன். இதை விதைங்க அப்படியே போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் நெய்யில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் சும்மா போட்டு அப்படியே தாளித்து கொட்ட போகிறேன். ஏன்னா ப்ளெயினாக போட்டோன்னா அது அப்படியே பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் லாஸ்ட்டாக நெய் நல்லா அந்த இதில் கடைசியாக இதெல்லாம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா சும்மா அதில் போட்டுட்டு டக்குன்னு நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், அந்த விதைங்களுடையது. நான் அந்த காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு. ஏன்னா இது ரொம்ப எண்ணெயில் போட்டு இது பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். ஆனால் நீங்கள் சும்மா நெய்யில் போட்டுட்டு அதில் போட்டிங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் பால் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது காட்டுறேன். என்னடா இது ப்ராசஸ் ஒன்றும் பெருசு இல்லை. தாளிச்சு இதெல்லாம் போட்டு, ஏன்னா அது நம்ம வேக வச்சதுல கொஞ்சம் தண்ணி மீந்திருக்கும். அந்த தண்ணியை முதல்ல நம்ம வதக்கிட்டோன்னா தண்ணி போயிடும். ஆனால் உங்களுக்கு திருப்பி பால் பவுட்ரு அதில் அப்பயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கா மாதிரி இருக்கும். இந்த பால் பவுட்ரு லாஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி இழுத்துரும். அப்படியே திக்னஸும் கொடுக்கும். உங்களுக்கு அந்த பால் பவுட்ரு வெந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வேறு லெவலில் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் விட இது ரொம்ப ஸ்வீட் கடையிலலாம் வாங்குறதை விட இது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் தாளித்து கொட்டிட்டோம். இப்போ பால் பவுட்ரு கடைங்களில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இல்லை நார்மல் நம்ம ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. ஒரு பால் பவுட்ரு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டென்சன் மில்க் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே பால் ஆட் பண்ணுறீங்க, அதே போதும். ஓகே, நம்ம கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஷைலூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், எடுத்தால் எவ்வளோ சூப்பராக வருது. 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்னி அரைக்கிற டைம், ஒரு காஃபி போடுற டைமில் நம்ம சூப்பராக கேரட் அல்வா ரெடி பண்ணிட்டோம். மறக்காமல் நீங்களும் உங்கள் குட்டீஸை கொடுங்க. எவ்வளோ ஹெல்த்தி கேரட்டு. நார்மலாக கேரட் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட் அல்வா பண்ணி கொடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.